We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்த அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. விதி 110 கீழ் தமிழக முதலமைச்சர் பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்ட கைவிடப்படுகிறதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்ட எதிர்ப்பு போராட்ட குழு தலைவர் சுப்பிரமணியன், செயலாளர் எஸ்.டி. கதிரேசன் மற்றும் குழு உறுப்பினர்கள் எல்லாம் சந்தித்து பரந்தூர்ல புதிய விமான நிலையம் அமைக்கக்கூடிய நடவடிக்கையை அரசு கைவிடுகிறது என்பதை தமிழக முதலமைச்சர் திட்டவட்டமாக அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தமிழக முதலமைச்சருக்கு தங்களுடைய நன்றியை அந்த பகுதியினுடைய மக்களும் அதே நேரத்தில் விமான நிலைய திட்ட எதிர்ப்பு போராட்ட குழுவினரும் சந்தித்து தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார்கள். அப்போது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனந்த், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆது அர்ஜுனா, எரிசக்தித்துறை அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார், வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தென்னரசு ஆகியோர் உடனிருந்தார்கள். இந்த சந்திப்பின் போது அங்கிருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் அதே நேரத்தில் போராட்ட குழுவினர்கள் எல்லாம் தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார்கள். காரணம் என்னென்றால் நீர்நிலைகள் 181 நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதியாகவும் விவசாய நிலங்கள், ஏரிகள் இருக்கக்கூடிய பகுதியில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது என்பது ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராம மக்களுடைய தொடர் கோரிக்கையாக இருந்தது. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் அதற்கு முன்னதாகவும் அந்த பகுதி மக்களை சந்தித்து விமான நிலையம் இங்கு வராமல் இருப்பதற்குண்டான நடவடிக்கையை நான் எடுப்பேன் அப்படிங்கறத அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு உறுதிப்பட தெரிவித்திருந்தார். அந்த வகையில தமிழக முதலமைச்சர் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வண்ணம் 110 விதியின் கீழே பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படுவதாகவும் அதே நேரத்தில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்குண்டான நடவடிக்கையை அரசு தொடங்கியிருப்பதாகவும் திட்டவட்டமாக தெரிவித்தார். இதன் காரணமாக பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்படாது என்பதை தமிழக முதலமைச்சர் அறிவித்ததற்கு நேரில் சந்தித்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு போராட்ட குழுவினர் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர் செய்தியாளர் சந்திக்கும் போது தமிழக முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறார். அங்கு விமான நிலையம் அமைக்கப்படாது, வேறு இடத்தில் மக்களை பாதிக்காத வகையில குடியிருப்பு பகுதிகள், விவசாய நிலங்கள் இல்லாத பகுதியில் விமான நிலையம் அமைக்கப்படும் என்ற உறுதியை கொடுத்திருக்கிறதுக்கு தமிழக முதலமைச்சர் விஜயை சந்தித்து நன்றி தெரிவித்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.